ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நினச்ச மாதிரியே நிறையா சதி திட்டம்லாம் செஞ்சு அன்னபூர்ணியோட பொண்ணு காயத்ரிக்கும் மகாவோட தம்பி எசக்கிக்கும் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் காலையும் உளுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேரும் மைண்ட் வாய்ஸ்லேயே இனிமேல் நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது, நம்ம நினச்சதெல்லாம் வந்து இனிமேல் செய்ய போகிறோம், நம்ம வந்து அங்கே அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு சொல்லி எல்லாருமே அந்த மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிக்கிறாங்க. உடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து அதாவது எசக்கியோட கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அப்படியே லாஸ்ட்டாக அவங்க தான் பிக் பாஸ் வந்துட்டாங்கல்ல, அந்த விஷயத்தை சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அடுத்து இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ரூம்குள்ளார வந்து இப்போ பார்த்தா மகா அப்படியே என்னென்னமோ கனவு காண்றாங்க, நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணிடுவேன்னு. இப்போ கதவை திறந்துக்கிட்டு எசக்கி உள்ளே வராங்க. இப்போ தான் அந்த புது கேரக்டரை காட்டுறாங்க. அந்த அளவுக்கு எசக்கி அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவரோட நடிப்பு அந்த பாடி லாங்குவேஜ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. இவர் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் அதாவது எனக்கு பர்சனலாக நான் எதிர்பார்த்த அளவுக்கு உண்டான வில்லன் இல்லை. நான் ஒரு ஜாஜாண்டிக்கான ஒரு வில்லனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்த பக்கம் ஆறுமுகம் இருக்கார்ல, ஆறுமுகத்துக்கு ஒரு மாதிரி டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு வில்ல மாதிரி தெரியல. இது என்னமோ சொதப்பலான ஒரு வில்ல மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காமனான ஒரு கதையை கொண்டு வந்துட்டாங்களோ. இதுக்கு முன்னாடி நமக்கு சிந்து பைரவோட கதை எல்லாமே அடுத்து என்னன்னு சும்மா தெரிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி யோசனையாக தோணுது. ஏன்னா நம்மளால் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கதையை சுவாரஸ்யமாக கொண்டு போவார் நம்ம டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் இருக்குது. சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து ரூம்குள்ளார வந்த எசக்கி பார்த்தோம் அப்படின்னா மகா கூட ஒரே ஆட்டம் பாட்டம் டான்ஸு கொண்டாட்டத்தில் தான் இது பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே நீ போய் காயத்ரி கொஞ்சமாக சமாதானப்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி, ஆறுமுகம், சிவா 3 பேர் உட்காந்து ரொம்ப கவலையாக இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது செலியனை கடத்தினது சம்பத் மாறன் இல்லை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக பார்த்தோம்னா பைரவியும் சிந்துவும் சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கடத்திருப்பாங்க, அப்போ வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து மகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களே, இந்த கூட்டத்தை கலைக்கணுமேனு சொல்லி அங்கே போய் அதை இதை பேசி ஒவ்வொரு ஆளாக தனித்தனியாக கிளப்பி விட்டுட்டு இப்போ அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து அதாவது அன்னபூர்ணியை மகா வந்து பேசி அவங்கள மென்டலி வந்து ரொம்பவுமே டிப்ரெஸ் ஆகுறாங்க. மகா பேச பார்த்தா அன்னபூர்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே ரூமில் பார்த்தோம்னா காயத்ரி செலியனை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து வாசப்படியில் நிற்கிற அந்த அதாவது இவங்கள மகாவோட தம்பி எசக்கியோட கேரக்டர் வந்து உன்னை வச்சு நான் இனிமேல் என்னெல்லாம் பண்ண போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு வழக்கம் போல் கதையை மறுபடியும் கொண்டு வந்துட்ட மாதிரி தான் தோணுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே சிவாவுக்கு ஸ்னேகா ஃபோன் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து டே அண்ட் நைட்டு நீ டியூட்டி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் சிவாவும் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. வா, உன்னை நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து அவங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. சிவா வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காரு. இங்கே ரூமில் காயத்ரி அழுதுகிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி வந்து சமாதானம் சொல்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதோட எமோஷனலாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா சிந்து பயங்கரமான ஒரு மாறு வேஷத்தில் வராங்க. அதாவது ஒரு பாட்டி வயசானவங்க போல் மாறு வேஷத்தில் வராங்க. ஏன்னா இப்போ டே அண்ட் நைட் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்களா சிவா, அவங்கள பார்க்கறதுக்காக வராங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து எப்படியெல்லாம் கதையை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.